ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம். பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 2024ஆம் ஆண்டு மே மாதம் குரு பெயர்ச்சியானது நிகழப்போகுது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய பயணம் மற்றும் பார்வையால் நிறைய விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம கன்னிராசினியர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னவன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. குடும்பமும் கூட நல்ல முறையில் இருக்கும். அதே ஜாதகத்தில் குருவினுடைய ஆட்சி உச்ச நிலையில் இருந்தது அப்படின்னா ஜாதகக்காரனுடைய கடைசி காலம் வரைக்கும் யாரையுமே நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரவே வராது. அதனால தான் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் தற்போது அடையக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானத்திற்கு செல்ல போகிறாரு. மே மாதம் 1ஆம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி போகும். அப்படிப்பட்ட காலமானது வந்துருச்சுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வையிடுறாரு. கூடவே உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 5வது வீட்டையும் பார்க்குறாரு. இதனால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் உங்களை தேடி வரும். மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு 9வது வீட்டில் அமரக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை பார்வையிட போகிறாரு. இதன் மூலம் சுபகாரியங்கள் எல்லாம் அதிகமாக நடைபெறுங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே, அதாவது இந்த ஓராண்டு காலத்திற்கு ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஓராண்டு காலமாகவே கடன்கள், நோய்கள் போன்றவற்றையெல்லாம் அழித்து வந்த குரு இனி நோய்களை எல்லாம் தீர்க்க போகிறாரு. கடன்களை எல்லாம் அடைத்து உங்களுக்கு வருமானத்தை எல்லாம் கொடுக்க போகிறாரு. மேலும் குரு பகவானுடைய பார்வையின் பலம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தாங்க திருமண பாக்கியமானது கைகூடி வரும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அந்த வகையில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படும். நட்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கூட தேர்ந்து போகும். மேலும் குருவினுடைய பார்வை 3வது வீட்டில் தாங்க விழப்போகுது. இதனால் சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமும் நடைபெறும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டை பார்வையிடுறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம், அதாவது 2024லேருந்து 2025க்குள்ளே நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையும் அமையும். சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகமும் கண்டிப்பாக வரும். உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார பலமும் மற்றும் ஆளுமை புகழும் கிடைக்கும். இந்த புகழ் அனைத்தும் உங்களுக்கு கீர்த்தியெல்லாம் பெற்றுக் கொடுக்கும். உயர்ந்த அந்தஸ்தையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும். சொல்லப்போனால் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான காலமாக தான் 2024ஆம் ஆண்டு கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியையும் மற்றும் 3வது இடம் மற்றும் 9வது இடத்தையும் பார்க்குறாரு. இந்த அமைப்பு மிகச்சிறந்த காலகட்டமாகவே காணப்படுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது வந்துட்டுருக்குங்க. மேலும் உங்களுடைய முயற்சியால் நீண்ட நெடிய போராட்டங்கள் கூடிய பலன்களை எல்லாத்தையுமே இந்த டைமில் அடைய போகிறீங்க. புதிதாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்ப்பது அப்படிங்கிறதும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து புதிய தொழில் தொடங்குதல், கூட்டு தொழில் தொடங்குதல் ஆகியவற்றுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனாலுமே கூட சொந்தமாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொந்த ஜாதகத்தை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துப்பது அவசியம். குரு பகவான் ஒரு சுலப செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவர். கோவில்களை புறணமைப்பது உள்ளிட்ட ஆன்மீக செயல்களுக்கு முன்னின்று செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. மேலும் இதற்கு தேவையான பண வரவுகளையும் குரு பகவானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் செய்து வரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களையுமே இந்த ஆண்டில் நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்ல பலன்களானது கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, திருமணமாகாமல் இன்னும் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். நிச்சயமாக திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் வீட்டில் இருந்த சொத்து பிரச்சனைகள் கூட தற்போது சுமூகமாக முடிவை எடுத்துடுங்க. இளைய சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போகும்.
உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு சில உடல்நல பாதிப்புகளை எல்லாம் குறைக்கும் அப்படின்னாலுமே கூட நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய 7வது இடத்துல ராகு பகவான் காணப்படுறாரு. இதனால் உடல்நல பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறதும் சரியான நேரத்தில் தூங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2024ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியினால் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு வாக்கு வன்மையில் பிரச்சனைகள் வரலாங்க. மற்றபடி உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே மெருகேறும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் குடும்பத்தினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. அதே நேரம் யாருக்கிட்டையும் அனாவசியமாக பேச்சுக்கள் எல்லாம் குறைத்துக்கோங்க. மற்றவங்களிடம் பேச்சுக்களை எல்லாம் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தவிர்க்க முடியும். புதுசாக ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களானது ஏற்படும். திடீரென தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அதே சமயம் யோகா போன்றவற்றையெல்லாம் செய்து உடல் நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக்கோங்க. செய்தொழிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியான வளர்ச்சியானது ஏற்படும். பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். போட்டியாளர்கள் எல்லாருமே உங்களை பார்த்து பின்வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான அமைப்பு யோகமும் இருக்குங்க. அரசு வகையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சலுகைகள் உங்களை தேடி வரும். மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் கூட உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கிடும். மேலும் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்களுடைய குறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு தயவு தட்சணையெல்லாம் இல்லாமல் அவங்கள திருத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். பெரியவர்களை எல்லாம் தேடி சென்று அவங்களுடைய ஆசைகளை பெறுவீங்க. நேர்வழியில் செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான அமைப்பும் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது அவசியம். போட்டியாளர்களே உங்களை ஏமாற்ற முடியாதுங்க. உங்களுடைய நெடுநாளைய ஆசைகள் ஏதாவது இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கவலைப்படாதீங்க. அதே நேரம் உங்களுடைய தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளையும் வழங்குவீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கும். கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. யாரையுமே பகைத்துக்காம உங்களுடைய செயல்களை எல்லாம் செய்யுங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு உயர்ந்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் குவிய தொடங்குங்க. அதனால் வாய்ப்புகளை நல்லா ஆராய்ந்து தேர்வு செய்துக்கோங்க. சக கலைஞர்களுடைய உதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். உத்தியோகம் கிடைக்கும். புனித பயணங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு நல்ல முயற்சி செய்யணும். மற்றபடி உங்களுடைய படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையானது மாற்றம் பெறும். விற்பனையானது அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாவதில் வேகம் காட்டுவீங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகளை எல்லாம் திறமையாக செய்து முடித்து பாராட்டியும் பெறுவீங்க. உங்களை தேடி பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி போகும். உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க. சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த பயிற்சியால் திடீர் செலவுகளானது ஏற்படலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியெல்லாம் பெற்றுக் கொடுக்கும். பகிரத பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாங்க. சின்ன சின்ன முயற்சிகளை செய்யுங்க. அதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களை தேடி கௌரவங்களானது அதிகரிக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்திக்கிறதுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படும். சித்திரை 1, 2ஆம் பாதங்களை உடையவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான வாய்ப்புகள் நேரிடலாம். பதவிகள் அனைத்தும் முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும். கடினமான உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நஷ்டம் உண்டாக வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுடைய சமயோஜித புத்தி கூர்மையால் திடீரென வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுருவீங்க. அதே நேரம் சக ஊழியர்களோட கவனமாக பழகிறது நல்லது. அதனாலுமே கூட பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கோங்க. எந்த ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்போடும் செஞ்சு முடிக்கிறது அவசியம்.
எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். என்னதான் பிரச்சனைகளானது நடந்தாலுமே கூட அதற்குரிய பரிகாரத்தை வந்து செய்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து போகுங்க. அதாவது அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது உங்களுக்கு பாவங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும். சிக்கலான பிரச்சனைகளை கூட தீர்த்து கொடுக்கும். கடன் பிரச்சனைகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வைத்திருக்கும். சிறப்பு பரிகாரமாக சர்க்கரை பொங்கல் செய்து புதன்கிழமைகளில் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு விநியோகம் செய்துட்டு வாங்க. ரொம்பவே நல்ல மாற்றத்தை எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.